காஷ்மீரிலிருந்து சுற்றுலா சென்ற நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பயணிகள் அங்கு நடந்த பெகல்காமில் நடந்த அந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து தங்களுடைய சுற்றுப்பயணத்தை பாதையில் முடித்துக்கொண்டு திரும்பிய தமிழர்களை நாம் தகுந்த மரியாதையோடும் அன்போடும் வரவேற்க வேண்டும் என்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைக்கிணங்க நான் ரீஹாபிலிட்டேஷன் கமிஷனராக இருக்கின்றேன். வள்ளலார் என்று என்னுடைய பெயர். நான் அவருடைய ஆணைக்கிணங்க நானே நேராக வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 50 பேரும் இப்பொழுது வந்து 68 நபர்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. இவர்களெல்லாம் அந்த பெகல்காமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் வந்து நடந்தது என்பதனால அங்கே உள்ள மிலிட்ரி மற்றும் வந்து அங்கே உள்ள சிவில் கவர்மெண்ட் வந்து இவரெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் வெளியே போயிருங்க என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் செய்யப்பட்டு இங்கிருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு காஷ்மீர் அதிகாரி, காஷ்மீரை மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி நம்ம புதுக்கோட்டையில் இருக்கின்றார், அடிஷனல் கலெக்டராக இருக்கின்றார். அவரையே நேராக அனுப்பி இவர்கள் எல்லாம் வந்து எல்லா உதவிகளும் வந்து பண்ணி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலையும் வைத்து இவர்களுக்கு பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்து இன்று இவர்களெல்லாம் இங்கு சேஃபாக வர வைத்து இவர்களுக்கு எல்லா வண்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க இன்று அனைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நீங்கள் அவருடைய கதையெல்லாம் நீங்கள் வந்து கேட்கிறீர்கள். தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் எங்கள் துறையின் சார்பாக நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லை இப்போ இவங்க வந்து பேட்சாக வந்து வராங்க. இதில் வந்து 2 பேருக்கு வந்து தான் நம்ம காயப்பட்டிருக்கு, குண்டடிப்பட்டிருக்கு. அவர் 2 பேருமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவர்களை தவிர 3வது நபருக்கு ஹார்ட் அட்டாக் அவருக்கு சரியாயிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால். அவரும் வந்து இப்போ வந்துடுவார். அதை தவிர இவர்களெல்லாம் வந்து அந்த பெகல்காமில் இல்லாத நபர்கள். அதனால் அதுதான் இன்றைக்கி நேற்று நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 50 பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் மதுரையை சேர்ந்தவர்கள். அப்புறம் வந்து சில பேர் வந்து திருச்செங்கோடு சேர்ந்தவர்கள். அவருக்கெல்லாம் வந்து நம்ம வண்டி போட்டு அனுப்பிட்டோம். அவங்க வந்து இப்போ திருச்சி தாண்டி போயிட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்தவங்க 68 பேர் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. இப்போ வந்து சில பேர் வந்து ட்ரெயினில் வராங்க. மொத்தம் வந்து 140 பேர் என்று கணக்கிடப்படுது. இப்போ நேற்று இது 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு 50 பேர், இப்போ 68 பேர் மிச்சம் வந்து ட்ரெயினில் வந்து வராங்க. அவர் எல்லாத்துக்குமே நாங்கள் நேரடியாக போய் வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து பயணித்த நண்பர் சந்துருங்கிறவர் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இமீடியட்டாக மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு இசிஜி எடுத்துகிட்டு உடனே பக்கத்தில் ஜிஎம்சிக்கு அனுப்பிச்சிருங்கன்னு ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேயும் அவங்க வந்து எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்டண்ட் வைக்கணுன்ட்டாங்க, வச்சுட்டாங்க. இது நடந்துருச்சு. ஆனால் எங்களால் அவங்கள அப்ரோச் பண்ணி பார்க்க முடியல, பேச முடியல. அப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு ஹெல்ப் லைன் தான் கேட்டிருந்தோம். அவங்க உடனே வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க, எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட லக்கேஜை வந்து எப்படி சேர்க்கறது என்னங்கிறத பற்றி சொன்னாங்க. இதை தவிர அவர் அங்கே படுத்திருக்கிறப்போ, அவர் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருந்தப்போ வந்து மரியாதைக்குரிய நம்ம ஹோம் மினிஸ்டர் மிஸ் அமித்ஷாவும் மரியாதைக்குரிய காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் நேரில் போய் சந்தித்து பார்த்து ஆறுதல் சொன்னதும், நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அங்கே போய் அந்த சந்துருவை பார்த்து ஆறுதல் சொல்லி பேசிக்கிட்டாங்க. அவருக்கு நல்ல தமிழும் தெரியுதுனால தமிழில் பேசிக்கிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நான் பேசும்போது அது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக பேசிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக பேசினாங்க. எங்களை எல்லாமே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சுது. ஆமாம், இல்லை அதான் சார், அது வரைக்கும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. அவங்கள விட்டுட்டு வரமேங்கிறதுல அந்த இன்சிடென்ட் நடந்தாலும் எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய வருத்தம். அவங்களுக்கு நான் ஆறுதலை சொல்லிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.